இந்த பொண்ணோட விஷயத்துல இங்க அதான் அது நிக்குது. இந்த பொண்ணை அவங்க திட்டினாங்க, அந்த பொண்ணு அவங்களுக்கு பதில் கொடுத்துச்சு, முடிஞ்சதுல பிரச்சனை. இவங்க எடுத்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணோட போட்டோ ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் ஆக்சுவலா இஸ்லாமியர்கள் வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ணல. இஸ்லாமியர்கள் வந்து அந்த பொண்ணோட ரீல்ஸ் வந்து திட்டிட்டு இருந்தாங்க, கமெண்ட் போட்டாங்க, திட்டிட்டு இருந்தாங்க. அது தவறு. இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஹிந்துக்காரனுங்க இவனுங்க வந்து அதை பரப்புறானுங்க. பரப்பி இந்த பொண்ணை பத்தி இப்படிலாம் திட்டுறாங்களே பாருங்க, அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு எதிர பேசியிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ இந்த பொண்ணோட போட்டோவை போட்டு இப்போ ரெண்டு தரப்பும் வந்து யாராவது இந்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு வெளியில வந்தா பாதுகாப்பின்மையை பத்தி எல்லாரும் நல்லவன் கிடையாது இந்த உலகத்துல. நாளைக்கு அந்த பொண்ணு வெளியில வரணும், வீட்டுக்கு போகணும், வரணும், போகணும், அந்த பொண்ணு சொசைட்டில முகத்தை காட்டி வாழணும், வரணும், கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. இந்த மாதிரி இந்த இவ்வளவு ஃபேமஸ் படுத்தி விடுறீங்களா, அதுவும் வந்து ஒரு ஹேட்டர்ல அந்த பொண்ணை ஃபேமஸ் படுத்தி விடுறீங்களா, நாளை பின்ன அந்த பொண்ணு வெளியில வரணுமா, போகணுமா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் யோசிக்கிறானுங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா உங்க அக்காவுக்கும் தங்கச்சிக்கு நடந்தா என்னடா பண்ணுவீங்க, உங்க அம்மாவுக்கு நடந்தா என்னடா பண்ணுவீங்க? தப்புனா தப்புன்னு பொறுமையா சொல்லுங்கடா. ஆளாளுக்கு எடுத்து பரப்பி கடைசியில் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தி எவனுக்குமே அக்கறை கிடையாது. நம்ம அதனாலதான் அந்த பொண்ணோட பேரையும் சொல்ல, அந்த ஊரையும் சொல்ல, அந்த பொண்ணோட புகைப்படத்தையும் நம்ம பயன்படுத்த போறது இல்லை. ஆனா நடந்தது மனசுல வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாம காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த பொண்ணை அச்சுறுத்துறது வந்து இருக்கக்கூடாது. இன்னொன்னு, அவங்களா உணர்ந்து திருந்துவதுதான் மதம். மதத்தை வந்து அவரவர் தான் ஏற்கணும். நம்மை நெறிப்படுத்தி கொள்ள அவரவருக்குள்ள முடிவெடுத்து ஏற்கிறது தான் மதமாக இருக்கணுமே ஒழிய நீ போய் திணிக்க கூடாது. இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும், இந்து மதத்துக்கும் பொருந்தும், எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஸோ தயவு செஞ்சு அவங்களோட பர்சனல் சாய்ஸை அவங்களோடய விட்டுருங்க. அவங்க அதில் பட்டு உணர்ந்து கொள்வார்கள். நீங்க நல்ல வழி சொல்றேன்னா நல்லது சொல்லிட்டு அதோட கடந்து போயிருங்க. திட்டுறதுல என்னையா நல்லது, நீ நல்லவனாப்ப. ஸோ திட்டுறதை நிப்பாட்டு, ரெண்டு தரப்புலையும் நம்ம சொல்லி முடிக்கிறோம். டாக்ஸிக் கல்ச்சர் பிரதர் இது வந்து இன்னைக்கு இந்த இதுதாங்க மதம். இது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, வேற எந்த மதமா இருந்தாலும் சரி, இதுதான் மதம். மதம் இப்படித்தான் இருக்கும். மதத்துக்குள்ள போயிட்டு நீ வந்து மனிதத்தை தேட முடியாது.